குரட்பாக்களையும் மனனம் செய்து ஒப்புவித்து சாதனை படைத்துள்ளார். அவரை பாராட்டும் விதமாக காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.எச். நாஜிம் அவர்களும், திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். நாகத்தியாகராஜன் அவர்களும் தாங்களாகவே முன்வந்து மாணவியை பாராட்டி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தாரை பாரதி தமிழ் சங்கத்தின் தலைவர் பாரதி செம்மல் வைஜெயந்தி ராஜன் தலைமை வகித்தார். முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறுப்பு தலைமை ஆசிரியர் பாபு மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் இளஞ்செழியன் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். முன்னதாக மொழியாசிரியை மஞ்சுளா வரவேற்புரையாற்றினார். கொரோனா காலத்தில் இருந்து சாந்தினி அவர்கள் திருக்குறளை மனனம் செய்து ஒப்புவிக்கவும், எந்த குறளை எந்த அதிகாரத்தில் கேட்டாலும் அதை சொல்லும் ஆற்றலும் பெற்றுள்ளார். தமிழக அரசின் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு சென்று அம்மாணவியை மேலும் கௌரவப்படுத்துவதற்கும் ஊக்கத்தொகை பெறுவதற்குமான வழிவகை செய்வதாக திரு நாஜிம் அவர்கள் உறுதியளித்துள்ளார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். நாகத்தியாகராஜன் அவர்களும் தானும் இணைந்து செயல்படுவேன் என்று தன் வாழ்த்துரையில் தெரிவித்தார். நிறைவாக பட்டதாரி ஆசிரியை நான்சி அவர்கள் நன்றி தெரிவித்தார். மொழியாசிரியை சிவசங்கரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பெற்றோர்கள் கழக நிர்வாகிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். உரிமைக்கண் தன் கட்சி கல்வி எழுமி ஏமா புடித்து வெள்ளத்தனைய மகிழ்டம் மாந்தட்டம் உள்ளத்தனையது உயர்வு மலர்நீட்டம் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தட்டம் உள்ளத்தனையது உயர்வு நாடென்ப நாடா வளர்த்தல் நாடு வளம் தரும் நாடு. சொல்லுக சொல்ல பயனுடைய சொல்லுங்க சொல்லின் பயனில்லா சொல். பிறவி பெறுங்கள் இந்துவர் நீங்கள் இறைவன் அடி சேராதா. இந்த திருக்குறளை இந்த குழந்தை அத்தனை பாடல்கள் சொல்லுகிறது என்று சொன்னால் நிச்சயம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த குழந்தையை தமிழ்நாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும், தமிழ்நாட்டோட முதலமைச்சரிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைஜெயந்தி ராஜன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி நாகத்தியாகராஜன் அவர்களும் என்னுடைய தொகுதி ஆகவே நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அவருடைய அவாவையும் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு பிரச்சனை கேட்காமல் நான் இருந்திட முடியாது என்பதும் எனக்கு தெரியும். எனவே நானும் நாகத்தியாகராஜன் அவர்களும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு நானும் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து இந்த குழந்தை பற்றி எடுத்து சொல்லி அவருடைய திருக்கரங்களால் அவருக்கு உரிய மரியாதை செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தருவதோடு எங்களுடைய பங்களிப்பு எப்படி வைஜெயந்தி ராஜன் அவர்கள் காரை பாரதி சங்கத்துடைய